ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, பிஎம் தக்ஸ் ஸ்கீம் மூலமாக பார்த்தோன்னா ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் அப்பயும் உங்களுக்கு மந்த்லி ₹3000 ஸ்டைஃபண்ட் வழங்குறாங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி, அதை பார்த்தினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டோட நேம் என்னென்னு பார்த்தோன்னா பிஎம் தக்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎம் தக்ஷ் யோஜனா இதான் இதோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இதில் செகண்டாக இருக்க பாருங்கள் அபவுட் பிஎம் தக்ஷ் யோஜனா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிஎம் தக்ஷ் ஸ்கீம் பார்த்தா முழுக்க நேஷ்னலோடைய ஆக்ஷன் பிளான் சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி, ஓபிசி, எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸஸ், டிஎன்டி, சானிடேஷன் ஒர்க்கர், அதாவது வேஸ்ட் பிக்கராக இருக்கும், அதாவது துப்புரவு தொழிலாளர்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருக்குமே ஸ்கில் ட்ரைனிங் மூலமாக பார்த்தா தொழிலை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்துடுங்க. இதில் போய்ட்டு பார்த்தோன்னா டைப் ஆஃப் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு ஒன்று பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தா அப் ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அதை பார்த்தினா டீட்டெயில் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த ட்ரைனிங் யாருக்கு கொடுக்குறான்னு பார்த்தோன்னா ரூரல் ஆர்டிஷன், அதாவது கைவினர் கலைஞர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், துப்புரவு பணியாளர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்தோன்னா இந்த வேலையை கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இந்த ட்ரைனிங்கோட டியூரேஷன் பார்த்தா 32 மணி நேரத்துலேருந்து 80 மணி நேரம் வரைக்கும் பார்த்தா ட்ரைனிங் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 1 மந்த் வரைக்கும் இந்த ட்ரைனிங் நடைபெறும். அதாவது மேலே சொல்லிக்க இவங்களுக்கு மட்டும் தான் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரைனிங்கான காஸ்ட் பார்த்தா ₹3000 உங்களுக்கு பார்த்தா மந்த்லி ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இதான் பார்த்தா ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்கீம். அடுத்து பார்த்தா ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ஃபோக்கஸ் ஆன் வேஜஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங்கே சொல்லலாம். இது முழுக்க சுயமாக வேலை செய்யணும் சரி, டெய்லி வேலை செய்யணும் சரி, ஸோ அவங்களுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதை பற்றி பார்த்துலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக என்னென்ன ட்ரைனிங் அப்படி கொடுக்குறான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டெய்லரிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபர்னிச்சர் மேக்கிங்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபுட் ப்ராசஸிங்கான ட்ரைனிங், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தா இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 200 மணி நேரத்துலேருந்து 600 மணி நேரம் வரைக்கும் பார்த்தா இந்த ட்ரைனிங் நடைபெறும். ஸோ ஆல்மோஸ்ட் 6 மந்த் உங்களுக்கான ட்ரைனிங் நடைபெறும். அது மட்டும் இல்லை, ட்ரைனிங்கான காஸ்ட் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க அனுப்பிடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தா சி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா ஆண்டர்பிரினர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் யாருக்குன்னு பார்த்தா எஸ்சி அண்ட் ஓபிசியில் இருக்க இளைஞருக்கு பார்த்தா இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கைடன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. மார்க்கெட் சர்வே பற்றி உங்களுக்கு கற்று தருவாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் பிளான் ப்ரிப்பரேஷன், ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கற்று தருவாங்க. இதுக்கான டியூரேஷன் பார்த்தா 80 ஹவர்ஸ்லேருந்து 90 ஹவர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 10 to 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கான ட்ரைனிங் முடிஞ்சிடும். ஓகேவா, ட்ரைனிங் காஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தா ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா சி. அதுக்கடுத்து பார்த்தா டிஆர் லாஸ்ட்டாக ஒரு கோர்ஸ், அதாவது லாஸ்ட்டாக ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா லாங் டேர்ம் கோர்சஸாக கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தா டெய்லி வேஜஸ்க்கும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு வழங்குறாங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த மாதிரியான கோர்சஸ்லாம் கொடுக்குறான்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் ப்ராசஸிங், அப்பேரல் டெக்னாலஜி, ஹெல்த் கேர் செக்டார், ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 5 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் இந்த கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ட்ரைனிங் காஸ்ட்டும் உங்களுக்கு மந்த்லி ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 4 விதமான ஸ்கீம் தான் உங்களுக்கு வழங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே ஒரு நல்ல ஸ்கீம்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே பார்த்தா அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே பார்த்தா இந்த ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் முழுக்க பார்த்தா ஃப்ரீயான உங்களுக்கு சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லை, 100% மானியமாக பார்த்தா கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பார்த்தா ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. ₹1000லேருந்து ₹1500 வரைக்கும் பெர் மந்த்துக்கு பார்த்தா உங்களுக்கு இந்த ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தா அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் 80% மேலே இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ட்ரைனிங் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ₹1000லேருந்து ₹1500 வரைக்கும் மந்த்லி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தா வேஜ் கம்பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ₹3000 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தா 2500 பிஎம் த ஸ்கீமால் கொடுப்பாங்க. மீதி ₹500 பார்த்தீங்கன்னா ஸோ கொடுத்துருக்க
ரீஸ்கில்லிங், அப்ஸ்கில்லிங் ஸ்கீம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சொன்ன பாரு, இவங்க வந்து ஒரு ₹500 உங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. ஸோ, டோட்டலா உங்களுக்கு ₹3000 இந்த ஸ்கீம் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கிடைச்சிடும். ஓகே. அது மட்டுமல்ல, நீங்க வந்து பார்த்தா ட்ரெய்னிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து முடிச்சுட்டா, உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான வேலைவாய்ப்பையும் அவங்களே வந்து வழங்குவோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க இந்த திட்டத்தோட முக்கியமான எல்லாமே வந்து சொல்லியாச்சு. ஓகே. இப்ப நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேல இருக்கு பாருங்க. ஸோ இந்த கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இதுல வந்து பார்த்தா எலிஜிபிலிட்டி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி வந்து பாதியிலேயே வந்து குடுத்துருக்காங்க. வயச பொறுத்தவரைக்கும் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டுமல்ல, நீங்க வந்து எஸ்சியா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்க வந்து ஓபிசி கேட்டகரில வரீங்க. ஃபேமிலி இன்கம் வந்து பார்த்தா ரூ. 3,00,000க்குள்ள இருந்தா, நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் ரூ. 1,00,000க்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து டிஎன்டி கேட்டகரினா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா வந்து பார்த்தா, வேஸ்ட் பிக்கர்ஸ் அண்ட் த டிபெண்டன்ட் இருக்கு பாருங்க. அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ துப்புரவு பணியாளர் வேலை செய்றீங்கன்னா, நீங்களும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க கைவினை கலைஞர்கள் இந்த மாரி ஏதாச்சும் ஒரு தொழில்ல நீங்க வேணா, நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் அதுக்கான ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த எலிஜிபிலிட்டி இருந்தா, நீங்க தாராளமா இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா, இந்த ஸ்கீம்க்கு எப்படி அப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே. இதுல வந்து அப்ளை பண்றதுக்கு மேல இருக்கு பாருங்க. கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு வந்து பார்த்தோம்னா 4 ஸ்டெப் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நேம் ஆஃப் த ட்ரெய்னிங் வந்து கேட்டிருக்காங்க. இதில போயிட்டு உங்க நேம் என்னவோ அந்த நேம நீங்க வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அதுக்கு பக்கத்துல உங்க ஃபாதரோட இல்ல ஹஸ்பண்டோட நேம் என்னவோ அத நீங்க வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு கீழ வந்து பார்த்தோன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்க வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய இயர், அதுக்கு அடுத்து மந்த், அதுக்கு அடுத்து டே இந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த்த நீங்க வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அதுக்கு பதிலா வந்து பார்த்தா ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க மேலா, ஃபீமேலா அப்படின்ற மாரி கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஸ்டேட் கேட்டிருக்காங்க. உங்க ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்ட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கு பக்கத்துல உங்க ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்க ஆதார் நம்பர் என்னவோ அத நீங்க வந்து கட்டாயமா நீங்க வந்து குடுத்துக்கோங்க. ஸோ பக்கத்துல இருக்கு பாருங்க, அந்த பாக்ஸ நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா ஆத்தரைசேஷனுக்காக வந்து பார்த்தா கேட்குறாங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல உங்களுடைய பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோட நீங்க வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துல லொகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து பார்த்தா ரூரலா, அர்பனான்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க. இதில போயிட்டு உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அத நீங்க கரெக்ட்டா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சூஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தா கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எந்த கேட்டகரில வரீங்களோ அத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்சியா, ஓபிசியா இல்ல வந்து பார்த்தா எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸஸா, டிஎன்டியா இல்ல வந்து பார்த்தா ஆல்ரெடி சொல்ற மாரி ஸோ வேஸ்ட் பிக்கரா இருக்கீங்களா? இல்ல மேல இருக்கிறதா இருக்கீங்களா? ஸோ கரெக்ட்டா வந்து உங்க கேட்டகரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தா கீழ உங்களுடைய ஸ்பெசிஃபை கோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் கொடுத்ததால அதில என்ன கோர்சஸ் அப்படின்றத வந்து கேட்குறாங்க. ஸோ இதில போயிட்டு உங்களுக்கான கோர்ஸ் என்னவோ அத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்ட்டா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதில வந்து பார்த்தா என்ன ஸ்ட்ரீம்ன்ற கேட்குறாங்க. இன்கேஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கொடுத்தா பிஎஸ்சில என்ன மேத்ஸா, கெமிஸ்ட்ரியா அந்த மாரி வந்து உங்களுடைய ஸ்ட்ரீம் என்னவோ அத நீங்க வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ குடுத்துட்டு அதுக்கு பதிலா வந்து பார்த்தா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுடைய எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து பார்த்தா டிகிரி முடிச்சதால டிகிரிக்கான சர்டிஃபிகேட் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தா 2 எம்பிக்குள்ள இருக்க மாரி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்லோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தா கீழ டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்ட நீங்க வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க கேட்டகரிக்கு ஏத்த மாரி இன்கம் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. கேட்டகரி சர்டிஃபிகேட் அதாவது நீங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இதில வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க. ஃபோட்டோ பொறுத்தவரைக்கும் 50 கேபிக்குள்ள இருக்கணும். ஸோ அதுக்கு ஏத்த மாரி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆக்டிவ்ல இருக்கான்ற மாரி கேட்குறாங்க. ஸோ ஆக்டிவ்ல இருந்தா எஸ் குடுத்துக்கோங்க. எஸ் குடுத்துட்டு நீங்க வந்து பார்த்தா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்மள ஆதார் வந்து லிங்க் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ லிங்க் பண்ணியிருந்தா எஸ் குடுங்க. அப்படின்னா நீங்க நோ அப்படின்னு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க்ல இருந்தா எஸ் வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. அதுக்கு பக்கத்துல மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர நீங்க வந்து குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். நீங்க குடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த ஓடிபிய நீங்க அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஓடிபி வந்து டைப் பண்ணிட்டு, வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். வெரிஃபை ஆயிடும். அதுக்கு அடுத்து கீழ வந்து பார்த்தா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். அடுத்த பேஜ்க்குள்ள வந்து போயிடுவீங்க. இதில போயிட்டு வந்து பார்த்தா, நீங்க வந்து எந்த இடத்துல வந்து ட்ரெய்னிங் எடுக்க போறேன்ற கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெய்னிங்க்கான ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
சூஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தா ஒரு 5 விதமான டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர். இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்தோன்னா ட்ரைனிங் சென்டர் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதில நீங்க எந்த இடத்துல வந்து ட்ரைனிங் எடுக்க போறீங்களோ அந்த சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்க எந்த மாதிரியான ட்ரைனிங் எடுக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதில வந்து பார்த்தா ஒரு சில ட்ரைனிங் வந்து குடுத்துருக்காங்க. கொரியர் அசோசியேட்டிவ் வந்து குடுத்துருக்காங்க. டாக்குமெண்டேஷன் அசிஸ்டன்ட் குடுத்துருக்காங்க. இன்வென்டரி கிளர்க் வந்து குடுத்துருக்காங்க. மெஷின் ஆப்பரேட்டர் குடுத்துருக்காங்க. மெஷின் ஆப்பரேட்டர் அசிஸ்டன்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு கீழ செல்ஃப் எம்ப்ளாய்ட் டெய்லர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ டெய்லரிங் கோர்ஸ்னா கடைசியா இருக்க ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எந்த மாதிரியான ட்ரைனிங்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணா போதும் உங்களுக்கான டியூரேஷன் என்னன்றது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஷோ ஆயிடும். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸா நீங்க வந்து குடுத்தாகணும். ஸோ மொத்தம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அத நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான என்ன ட்ரெய்னிங்கோ அத நீங்க வந்து குடுத்துக்கோங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில போயிட்டு நீங்க வேற ஏதாச்சும் ட்ரெய்னிங் வந்து கோர்ஸ் ட்ரை பண்ண போறோம். அதையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் செலக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கான டியூரேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே. ஸோ எல்லாமே கரெக்ட்டா வந்து குடுத்துட்டு, நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். அடுத்த பேஜ்க்கு போயிடும். இதில போயிட்டு உங்க பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில போயிட்டு உங்க பேங்க் நேம் என்னவோ அத நீங்க வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. பேங்க் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அதுக்கு பதிலா உங்க பிரான்ச் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேங்கோட பிரான்ச் நேம் என்னவோ அத நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கணும். அதுக்கு அதே மாரி ஆக்டிவா இருக்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர இதில வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. குடுத்துட்டு அதுக்கு பதிலா ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து கேட்டிருக்காங்க. உங்க பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் என்னவோ அத நீங்க வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் நம்பர் தப்பா என்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன குடுத்து நீங்க வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். பட் லாகின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கான யூசர் ஐடி வந்து பார்த்தா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கே வந்து எஸ்எம்எஸ் மூலமா அனுப்புவாங்க. இப்போ அனுப்ப மாட்டாங்க. ஸோ அத அனுப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இதிலே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில நேரத்தில வந்து பார்த்தா, நீங்க ஆன்லைன்லேயே இந்த ட்ரெய்னிங் வந்து எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன்லேயே எடுக்கிற மாரி இருக்கும். சென்டருக்கு போகாத மாரி வந்து பார்த்தா, இந்த கோவிட் காரணமா சென்டருக்கு போகாத மாரி நீங்க வீட்லேருந்தே இந்த ட்ரெய்னிங் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.